வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனநாயகத்தோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லிமெண்ட்டை சொல்லுவாங்க. டெமோக்ரஸி ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த பாராளுமன்றம் பற்றி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட், நிறைய ஹவுசஸ்லாம் பார்த்தோம். லோயர் ஹவுஸு, அப்பர் ஹவுஸ், ராஜ்யசபா, லோக்சபா, இது எல்லாத்தையும் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்லிமெண்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லோயர் ஹவுஸ், லோக்சபானா என்ன, லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் யாரு, மெம்பர்ஸ் எத்தனை பேர், எப்படியெல்லாம் அவங்க எலெக்டடாக வருவாங்க, எப்படி அவங்களுக்கு தேர்தல் முறையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஒரு தேர்தல் முறை பார்த்தோம் அப்படின்னா, ஜனாதிபதியோட தேர்தல் முறை பார்த்தோம். பிரசிடென்ட் இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்த பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் பற்றி பார்க்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், இவங்களோட தேர்தல் முறையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான். லோக்சபான்னு இல்லை, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான். பிரைம் மினிஸ்டர் லோக்சபாலையும் இருக்கலாம், ராஜ்யசபாலையும் இருக்கலாம். இப்போ இந்த லோக்சபா, ராஜ்யசபா அதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ், லோக்சபாக்கு உண்டான தனிப்பட்ட பவர்ஸ் என்ன, ராஜ்யசபாக்கு உண்டான தனிப்பட்ட பவர்ஸ், இவங்க 2 பேத்துக்குள்ள வேறுபாடுகள், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் நீ வரக்கூடிய ஒரு 4-5 கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்லிமெண்ட்டை மட்டும் பற்றியே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்லிமெண்ட் அப்படிங்கும்போது நான் இந்த டயக்ராம் இல்லையா, அந்த டயக்ராம் வந்து நீ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும்னு சொன்னேன். இப்போ பிரசிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்ன அதே டயக்ராம் தான். இப்போ பார்லிமெண்ட், இது ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் உங்களுக்கு வந்து பிக்சர்ல கொடுத்துருக்கேன், டெல்லியில இருக்கு. ஸோ இந்த பார்லிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 அவைகள் இருக்கும், லோக்சபா, ராஜ்யசபா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ளேயும் லோக்சபான்னு சொல்லிட்டு கீழவையும், ராஜ்யசபான்னு சொல்லிட்டு மேலவையும் இருக்கு. லோக்சபாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் டைரக்டா எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க எப்படி எலெக்ட் பண்ணாங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் பார்ப்போம். இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடியவங்க டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்க இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்லிமெண்ட். இதுக்குள்ள இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டையும் சேர்த்திக்கலாம். ராஜ்யசபாக்குள்ள இருக்கிற, அதாவது ராஜ்யசபாவோட ஹெட்டா இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது. அவர் டப்பாக்கு வெளியே கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட். இப்போ நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த மொத்தத்தையும் மறுபடியும் டயக்ராமேட்டிக்காக பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாராளுமன்றம் என்பது மத்திய அரசின் சட்டமன்ற உறுப்பு. பார்லிமெண்ட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். மத்திய அமைச்சகமோட சட்டமன்ற உறுப்பு அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தை சொல்லலாம். இதே தான் இப்போ யூனியன் கவர்மெண்ட் படிக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் பற்றி, பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு 5-6 கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி 1-2 கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா அதுவே அடுத்தது அங்கே ரிப்ளிகேட் ஆக போகுது. இப்போ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இங்கே எப்படி சென்ட்ரலில் இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேட்லையும் இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸோட அந்த எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது அடுத்தடுத்த கிளாஸ்ல. இப்போ இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளி இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? சரிங்களா? எப்படி அங்கே பார்லிமெண்ட்டோ அதே மாதிரி கீழே ஸ்டேட் அசம்பிளி. பார்லிமெண்ட்ல எப்படி 2 ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே கீழே ஸ்டேட்ல 2 ஹவுஸ் வேணும்னு வச்சுக்கலாம். அது ஆப்ஷன் தான், 2 ஹவுஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தம் இப்போ இந்தியாவில் தற்போது 6 ஸ்டேட்ல வந்து 2 ஹவுஸ் இருக்கு, அப்பர் கவுன்சில், லோயர் கவுன்சில்னு சொல்லிட்டு. அது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கும்போது இன்னும் டீப்பாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஹவுஸ் தான், ஒரே ஒரு அசம்பிளி, சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்னே ஒன்று தான். இப்போ இந்த பார்லிமெண்ட்டை பற்றி ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 79 இருந்து 122 வரைக்கும், பார்ட் 5 கீழே பார்த்தீங்க அப்படின்னா சரத்து 79 இருந்து 122 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு என்னெல்லாம் பவர் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கும். அவங்களுக்கு சில பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் ரூல்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸ், லோக்சபா ரூல்ஸ்ல லோக்சபாவில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் சில எக்ஸ்ட்ரா ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒழுங்குமுறையும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரங்களும் கொடுத்துருப்பாங்க, அதிகமான அதிகாரங்கள். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில சட்டங்களும் இருக்கு. சரிங்களா? மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கண்டக்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சட்டங்கள், ரூல்ஸ் மூலியமாகவும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நட்சல் திரும்ப சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்ல இந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பவர்ஸை நம்ம பார்க்கலாம். வெறும் அது மட்டும்தான் பவர்னு கிடையாது, அவங்களுக்கு சில அதிகாரங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியவும் கொடுத்துருக்காங்க, சில ரூல்ஸ் மூலியமா. இந்த 2 மட்டும் தான் கிடையாது, 3ஆவதா ஒரு 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 செக்டார்லயும் பவர் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து
ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ்னு சொல்லலாம், எழுதப்படாத சில அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்வென்ஷன்ஸ் என்ன சொல்லலாம்னா எழுதப்படாத சில அதிகாரங்கள். சில அதிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரூல்ஸ்லயும் மென்ஷன் ஆயிருக்காது. ஆனா அந்த எம்பிக்கு அந்த பவர் இருக்கும். அதான் வந்து கன்வென்ஷனல் ரூல்ஸ், கன்வென்ஷனல் பவர்ஸ் அப்படிங்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் சட்டங்கள் மூலியமா சில பவர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலையுமே கொடுக்காம அன்ரிட்டனா எழுதப்படாத சட்டம் மூலியமாவும் சில அதிகாரங்கள் வந்து இந்த எம்பிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லோக்சபா பார்த்துருவோம். லோயர் ஹவுஸ் அப்படிங்குவாங்க, கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பாப்புலர் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் வந்து லோக்சபா சொல்லுவாங்க. லோக்சபா தான் ரொம்ப பாப்புலரான ஹவுஸ். ராஜ்யசபா, ராஜ்யசபா அப்படிங்கும்போது ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் ஹவுஸ் மேலவை அப்படிங்களா, மாநிலவை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், பாப்புலர் ஹவுஸ்ன்னு லோக்சபா சொல்ற மாதிரி இன்ஃபேமஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சொல்லுவாங்க. இன்ஃபேமஸ் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஸோ லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவும் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் லோக்சபா. லோக்சபாவில் 545 எம்பி. இந்த 545 எம்பிஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் பத்தி ஒரு ஃபேக்சுவல் என்ன, பார்லிமெண்ட் சிஸ்டம், சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், மூல ஆதாரங்கள் பார்த்தோம் இல்லையா, அரசியலமைப்புல சில இதெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பாராளுமன்றம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், அதாவது யூகேல இருந்து எடுத்திருக்காங்க, பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அங்க இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம். நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்த யூகேவும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க விட்டுட்டு போனவனே நம்ம டக்குன்னு வேற எந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ண வேணாம், அவங்களோட சிஸ்டமே நல்லா தான் இருந்துச்சு, மக்களுக்கும் புரியுற மாதிரி இருந்தனால நம்ம அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கிட்டோம். வேற எந்த காரணமும் நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணதுக்கு காரணங்கள் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரிட்டிஷ் பேட்டர்ன், பிரிட்டிஷ் பாராளுமன்ற வடிவம் போன்றது நம்மளோட பாராளுமன்ற சிஸ்டம். அப்படியே இல்லை, அங்கேயும் சில மாறுதல்கள் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், அவங்களோட அப்பர் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்டட் கிடையாது, நம்மளோடது எலெக்டட். இன்டைரக்டா எலெக்ட் ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, பிரதிநிதித்துவமால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அது வழியாலாம் அந்த போஸ்ட் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க பையன் அப்படிலாம் வச்சுக்க முடியாது. ஒரு டைம் எலெக்ஷன்ல நின்று தான் ஜெயிக்கணும். ஆனா யூகேல இருந்து எடுத்துருக்கோம் பார்லிமெண்டரி சிஸ்டம். யூகேலயும் பாத்தீங்கன்னா ஒரு மேலவை இருக்கு, ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், லார்ட் ஆஃப் ரிங்ஸ், சாரி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் இல்லாட்டி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா யூகேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஹெரிடிட்ரி போஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அவன் பையன், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் இந்த போஸ்ட்டை இப்போ வரைக்குமே வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஹெரிடிட்ரி போஸ்ட், வழியா இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். இது வந்து அதுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், யூகே பார்லிமெண்ட்டுக்கும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம். யூகே பார்லிமெண்ட்டுக்கும் லோயர் ஹவுஸ் இருக்கு, கீழவை. நம்மளுக்கும் ஒரு கீழவை இருக்கு. அவங்களோட கீழவையும் பாத்தீங்கன்னா மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான். நம்மளோட கீழவையும் மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அவங்களோட பார்லிமெண்ட்லயும் பிரைம் மினிஸ்டருக்கு நல்ல இருக்கிறதுலே அட்மோஸ்ட் பவர், அதாவது ரியல் பவர் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் ரியல் பவர் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க சேமா இருந்தாலும் சில விஷயங்கள் மாறுதலாகவும் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், அப்பர் ஹவுஸ் மேலவை அங்க வந்து ஹெரிடிட்ரி போஸ்ட், அதாவது வழியா வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து எலெக்டட் தான். ஆனா எலெக்டட் ஆனாலும் இன்டைரக்ட் மறைமுக தேர்தல் மூலியமா எடுத்தாலும் இது வந்து எலெக்டட் பாடி. இப்போ ஆர்டிகல் 79 இருந்து ஆர்டிகல் 122 வட்டும் பார்ட் 5ல இந்த லோக்சபா பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. கிரவுன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், இதெல்லாம் யூகேல யூஸ் பண்ற டேர்ம். கிரவுன் அப்படிங்கிறது நம்ம பிரசிடென்ட் தான் சொல்றாங்க. நம்ம அந்த கிரவுனுக்கு பதிலாக நம்ம பிரசிடென்ட் வச்சிருக்கோம். அவங்களோட கிரவுன் மொனார்கி, சரிங்களா, முடியாட்சி. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க தான் அடுத்தடுத்து கிங்கா வருவாங்க. ஆனா நம்மளது அப்படி இல்லை, ரிப்பப்ளிக். ஒரு தேர்தல் மூலியமா யார் வேணாலும் வரலாம். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸ் சொல்றாங்க, மேலவை சொல்றாங்க. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா லோயர் ஹவுஸ் சொல்றாங்க. நம்ம லோக்சபா அப்படிங்கிறத வச்சிருக்கோம். இப்போ லோக்சபா எடுத்துட்டோம்னா லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? இந்த லோக்சபா அப்படிங்கிற இந்த கீழவையில எடுத்துட்டீங்க அப்படின்னா 552 பேர்த்த நீங்க வச்சுக்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்கு 552 மெம்பர்ஸ் வந்து நமக்கு லோக்சபால உட்கார வச்சுக்கலாம். இந்த 552 ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனை சட்ட திருத்தம் பண்ணும், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி. இந்த அரசியலமைப்பை எப்படி சட்ட திருத்தம் பண்றது அதை நம்ம பார்ப்போம். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் இந்த லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி.
இப்போ 552 பேர் வச்சுக்கலாம். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 552 பேர் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம சிஸ்டம்ல எவ்வளவு வச்சிருக்கோம்? இப்ப நடைமுறையில எவ்வளவு இருக்கு அப்படின்னா 545 தான் வச்சிருக்கோம். ஒரு 7 சீட்டு நம்ம வைக்கவே இல்லை. சரிங்களா? 7 சீட் இல்லவே இல்லை. இந்த 545ல கொஞ்சம் சீட்டை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிக்கும் கொஞ்சம் சீட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். சிம்பிள். கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க? 552 சீட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம 552 சீட்ஸும் எடுக்கல. 545 தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு காலப்போக்கில் ஒருவேளை 550 சீட் ஆக்கிக்கலாம். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனே கொடுத்துருச்சு 552 சீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்சல்யூட் நம்பர்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருவேளை மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி பிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. 552 சீட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருச்சு. 545 தான் நம்ம இப்போ தற்போது யூஸ் பண்றோம். மீதி இருக்க சீட் வந்து வேக்கன்ட் சீட்டுன்னு சொல்லக்கூடாது, காலி இடம் சொல்லக்கூடாது. அந்த சீட்டை நம்ம யூஸே பண்ணல. சரிங்களா? வேக்கன்ட் சீட்டுன்னு சொல்லக்கூடாது. இந்த 545ல சில எம்பி சீட்டு ஃபில் ஆகாம இருக்கும் பாத்தீங்களா? சில எம்பி ஒருவேளை ஃபில் ஆகி இறந்துருவாங்க பாத்தீங்களா? சில எம்பி வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. சில எம்பி வந்துட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டெல்லாம் தான் வேக்கன்ட் சீட். சில எம்பி சீட்டு வந்து அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. அந்த சீட்டெல்லாம் ஆப்சென்ட் சீட்டு. ஸோ இதான் ஆப்சென்ட் வேக்கன்ட் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 545ல இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மீதி இருக்க 7 வந்து வேக்கன்ட்டும் இல்லை, ஆப்சென்ட்டும் இல்லை. அதை நம்ம யூஸே பண்ணல. இப்போ இந்த 545 சீட்ஸை வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரிக்கிறாங்க. ஸ்டேட்னா இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டுக்கும் பிரிச்சுட்டாங்க. இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்குறாங்க. 8 யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்கல. சரிங்களா? இருக்கிறதுலே பாண்டிச்சேரியிலையும் டெல்லியிலையும் மட்டும்தான் சட்டசபை இருக்கு. இப்போ புதுசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 பிரிச்சனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்குக்கும் சட்டசபை இருக்கு. இப்போ மொத்தமா இந்த 545ல 530 சீட் எடுத்துட்டாங்க. 530 சீட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 39 சீட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். கேரளாவுக்கு நம்மளோட கொஞ்சம் கம்மி, 28 29 சீட்டோ கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமாக யூபிக்கு கிட்டத்தட்ட 85 அப்ராக்சிமேட்லி 85 சீட் கொடுத்துருக்காங்க. கோவாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லோக்சபா சீட். டெல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 லோக்சபா சீட். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ்க்கு 2 சீட்டு, அஸ்ஸாமுக்கு 3 சீட்டு, சிக்கிம்க்கு 1 சீட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் சீட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களோட பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் தான் அந்த மக்களால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடி வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம டெல்லிக்கு அனுப்பிச்சு லோக்சபாவில் உட்கார போகிறாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட். இப்போ இதில் வந்து 20 வந்து யூனியன் டெரிட்டரி கொடுத்துட்டோம். ஆனால் அதில் வந்து 14 தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் யூனியன் டெரிட்டரிக்கு. 6 சீட் வேக்கன்ட் கிடையாது, 6 சீட் யூஸே பண்ணல. ஸோ வேக்கன்ட் கிடையாது, 6 சீட் யூஸே பண்ணல. அதே மாதிரி லோக்சபால 545ல சரிங்களா, இந்த 7 சீட்டை பற்றி நம்ம பேசவே வேணாம், அதை நம்ம யூஸே பண்ணல. அதனால 545 தான் எப்பவுமே எடுத்துக்கணும். இந்த 545ல 530 வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி 14 வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வந்து யூனியன் டெரிட்டரி இருக்கு. சரிங்களா? யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கு. மீதி 3 சீட் இருக்கு பாத்தீங்களா? 13 சீட்டு யூனியன் டெரிட்டரி 13 சீட்டு. மீதி 2 சீட்டு. இந்த 2 சீட்டை வந்து நியமனம் பண்றது. நியமனம் அப்படின்னா நாமினேட் பண்றது. பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை நாமினேட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். நாமினேஷன்ல வெறும் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி மட்டும் தான் எதுல வருவாங்க? லோக்சபால வருவாங்க. இந்த எஸ்சிஸ் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது, எஸ்டிஸ் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது, யாரையுமே நாமினேட் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் தனி தொகுதி கொடுத்துருக்காங்க. நாமினேட்டன் அப்படிங்கிறது நியமனம். எந்த விதமான எலெக்ஷனும் இல்லாம டைரக்டா லோக்சபால போய் உட்கார்றதுக்கு 2 ஆங்கிலோ இந்தியனுக்கு வந்து இவ்வளவு நாள் உரிமை இருந்துச்சு. ஆனா இப்ப 104வது சட்ட திருத்தம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸ் யாரும் நாமினேட் பண்ற இடமே இல்லை. அப்பெல்லாம் லோக்சபால நாமினேஷனே கிடையாது. நியமன உறுப்பினர்கள் யாருமே கிடையாது தற்போது. இப்போ 545 பேரும் வந்து எலெக்டட்ல தான் வர முடியும். எலெக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். இப்போ அதுல வந்து தற்போது பாத்தீங்கன்னா 545 சீட்ஸ்ல 530 சீட்ஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டோம். மீதி ஒரு 13 சீட்டை வந்து யூனியன் டெரிட்டரிக்குன்னு கொடுத்துருக்கோம், யூனியன் பிரதேசங்களுக்குன்னு கொடுத்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய சீட்டை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்குக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல 545 சீட்டும் ஃபில் ஆகுது. இது எல்லாமே எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா, நேரடி வாக்கு மூலியமா, நேரடி தேர்தல் மூலியமா. அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் தான், ஒரு பார்ட்டியில இருந்து. அந்த மாதிரி எவ்வளவு கேண்டிடேட் வேணாலும் நிக்கலாம். சுயேட்சையாவும் கேண்டிடேட்ஸ் நிக்கலாம். அப்ப இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்க. இப்ப நீங்க அந்த தொகுதியில இருக்கீங்க, இப்போ உங்க தொகுதியில இருக்கீங்க அப்படின்னா
நீங்க போய் உள்ள எலெக்ஷன் பூத்துக்குள்ள போகும்போது ஒரு பேலட் ஓட்டிங் மிஷின், இப்போ இவிஎம் வந்துச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எல்லாத்தோட கேண்டிடேட்டோட போட்டோவும், அவங்க சின்னம், அவங்க என்னென்ன அவங்க பெயரு, அவங்க எந்த பார்ட்டியில இருக்காங்க, இண்டிபெண்டண்டா எல்லாமே வந்துடும். நீங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க பக்கத்துல கிளிக் பண்ணா போதும் இல்லையா, அந்த பட்டன் அமுத்துனா அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு வந்து விழுந்துடும். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும். சரிங்களா? அந்த தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து 32% வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இருக்க எல்லா கேண்டிடேட்டும் இந்த 32% கம்மியா தான் இருக்கு. அப்பனா இந்த கேண்டிடேட் வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படுவாரு. இங்க 50% தாண்டணும், 60% தாண்டணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு இப்ப 10 கேண்டிடேட் இருக்காங்க. ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் 5% ஓட்டு வாங்குறாரு. மீதி 95% ஓட்டு விட்டுருங்க. 5% ஓட்டு தான் ஒரு கேண்டிடேட் வாங்குறாரு. மத்த எல்லா கேண்டிடேட்டும் அந்த 5% கம்மியா தான் வாங்குறாங்க. 3%, 4%, 1%, 2% நெறைய கேண்டிடேட் வாங்குறாங்க. ஆனாலும் 5% யார் வாங்கியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்காரோ, அவர் 5% இருந்தாலும் அவர் தான் வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படுவாரு. இப்ப இந்த பேலட் பாக்ஸ்ல லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது. இந்த மேல இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருக்குமே நீங்க ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, நோட்டா வந்து கிளிக் பண்ணலாம். ஒருவேள நோட்டா 6% வாங்கிருச்சுன்னு வைங்க. இருக்கறதுல மேக்ஸிமம் கேண்டிடேட் ஒருத்தர் 5% தான் வாங்கியிருக்காரு. நோட்டா மட்டுமே 6% வாங்கிருச்சு. அப்ப இந்த இடத்துல யாரு வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படுவாரு? மறுபடியும் ரீ எலக்ஷன் வைப்பாங்களா? அப்படின்னா 5% வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா? அவர் தான் வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நோட்டா அதிகமா வாங்குனாலும், அதிகமா அடுத்தது யார் வாங்கியிருக்கா? கேண்டிடேட்ல யார் அதிகமா இருக்காங்களோ அவர் வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருவாரு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நோட்டா 50% நோட்டா வாங்குனாலும், அடுத்த கேண்டிடேட் 5% வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே 5% தாண்டல அப்படின்னா, 5% யார் வாங்கிக்கிறாரோ அவர் தான் வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படுவாரு. ஸோ நோட்டா வந்து அதிகமானாலும் ரீ எலக்ஷன் இருக்காது அப்படிங்கிற விஷயமும் தெளிவாயிக்கோங்க. இப்ப இவங்க எல்லாமே டைரக்ட்டா அவங்கவங்க தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. இப்ப நம்ம தொகுதியில இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம். தமிழ்நாடு மொத்தமும் தொகுதியா பிரிச்சா மொத்தம் 39 தொகுதியா பிரிச்சலாம். பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த 40 எம்பிஸ் வந்து போவாங்க. இந்த 40 எம்பிஸ்ல நெறைய பார்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்க லோக்சபால வந்து 39 எம்பில 38 எம்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஒரே ஒரு எம்பி மட்டும் சாரி ஏடிஎம்கேன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸோ இந்த மாரி கூட அங்க வந்து ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து லோக்சபாவோட காம்போசிஷன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா. ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா, லோக்சபா மாரி ராஜ்யசபா சிம்பிள் கிடையாது. லோக்சபா 500 தொகுதியா பிரிச்சாச்சு. ஒரு தொகுதியிலும் ஒருத்தர் ஜெயிச்சு வராரு. அவ்வளவுதான். அந்த தொகுதி யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ 250 மார்க் தாண்டிடுச்சு அப்படின்னா 500ல 250 இல்ல அதுக்காக சொன்னேன். தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க ஆட்சி ஃபார்ம் பண்ணுவாங்க சிம்பிள். ஆனா ராஜ்யசபா அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மாரி. லோக்சபா அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ட் ஆகி வரும் இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ட் ஆகும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா அதுலேருந்து ஒரு பிஎம் வருவாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். மறுபடியும் லோக்சபா கலைக்கப்படும். மறுபடியும் புது லோக்சபா ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு கன்டினியூஸ் சேம்பர். அத வந்து அபாலிஷ் பண்ணவே முடியாது. எப்பவுமே ராஜ்யசபா அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அத அபாலிஷே பண்ண முடியாது. லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு எம்பிக்கும் அவங்களோட டேர்ம் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ். ஒரு தடவை எலக்ட் ஆனாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவங்க இருப்பாங்க. நடுவுல அவங்க ரிமூவ் ஆகறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா 5 வருஷத்துக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க ஒரு எலக்ஷனை சந்திச்சே ஆகணும். ஆனா ராஜ்யசபால இருக்கிறவங்களுக்கு டேர்ம் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம். 1 வருஷம் எக்ஸ்ட்ரா. 6 வருஷம். நான் கன்டினியூஸ் சேம்பர்ன்னு சொல்லிட்டேன். லோக்சபா அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாத்துக்கும் எலக்ஷன் நடத்தி அது மறுபடியும் ஃபில் பண்ண போறாங்க. ஆனா ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து கன்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப 6 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எலக்ஷன் வச்சாங்க அப்படின்னா, அப்ப இந்த 6 வருஷம்க்கு அப்புறம் என்ன ஆகும்? அது மொத்தமா அபாலிஷ் ஆகி மறுபடியும் புது ராஜ்யசபா கூடும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்கிறதுக்காக, ராஜ்யசபா அப்படிங்கிறது 6 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ஷன் கிடையாது. ராஜ்யசபால 2 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ஷன் நடக்கும். 2 இயர்ஸ் ஒருக்கா வந்து எலக்ஷன் நடக்கும். எலக்ஷன் நடக்கும்போது அதுல 3ல 1 பங்கு 1/3 பீப்பிள் என்ன ஆவாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரிட்டயர் ஆயிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த 3ல 1 பங்கு பீப்பிள் ரிட்டயர் ஆவாங்க. 3ல 1 பங்கு பீப்பிள மறுபடியும் எலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா அங்க எலக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து ராஜ்யசபாவோட பிரின்சிபல். ஸோ ஏன் அப்படின்னா இது கன்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். என்னைக்குமே இது வந்து டிசொல்யூஷன் ஆகக்கூடாது. என்னைக்குமே இது வந்து கலைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜ்யசபாக்கு 6 வருஷம் வச்சிருக்காங்க. லோக்சபா 5 வருஷம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாருமே எலக்ஷனை சந்திப்பாங்க. ராஜ்யசபால 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1/3 மெம்பர்ஸ் எலக்ஷனை சந்திப்பாங்க. ஒரு ஒரு புது மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க. மறுபடியும் அவங்க எலக்ஷன்ல திரும்ப திரும்ப நின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அ ரீ எலக்ட் ஆயிட்டே இருக்கலாம். இப்போ 1950ல நமக்கு சுதந்திரம் 1947ல சுதந்திரம் கிடைச்சு 50ல
கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகப்பட்டு 52 என்ன ஆகுது, முதல் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. முதல் லோக்சபா உள்ள வந்துருச்சு, பிரச்சனை கிடையாது. 5 வருஷத்துக்கு இருக்க போது, அடுத்த 5 வருஷத்து எலெக்ஷன். முதல் ராஜ்யசபா உள்ள வருது. அப்ப அந்த ராஜ்யசபால இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் 6 வருஷம் டேர்ம் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா யாரோ ஒருத்தர் வெளியே போகணும். அப்ப யாரோ 1/3 பீப்புளுக்கு டென்யூர் எவ்வளவு இருக்கும்? 2 வருஷம் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வெளில போகணும். அப்ப அவங்களோட டேர்ம் எவ்வளவு இருக்கும்? 4 வருஷம் தான் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ராஜ்யசபா முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்ப என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான விடை சொல்றேன். ராஜ்யசபா 1952ல முதல்ல ஆரம்பிக்கும் போது 2 வருஷத்திலேயே ஒரு குரூப் ஆஃப் 1/3 பீப்புள் வெளியே போகணும். அப்ப வெளியே போனாங்கன்னா அவங்களோட டென்யூரே 2 வருஷம் தானே இருக்கும். ஆனா ராஜ்யசபாலாம் 6 வருஷம் இருக்கணுமே. அப்ப அந்த 2 வருஷத்துல யார் போவா அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா, இல்ல அடுத்த 2 வருஷம் கழிச்சு 4 வருஷத்துக்குள்ள ஒரு குரூப் வெளில போகணுமே. அப்ப 4 வருஷத்துல யார் போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 எலெக்ஷனுக்கு மட்டும் ராஜ்யசபால கூடிய ஃபர்ஸ்ட் 2 எலெக்ஷனுக்கு மட்டும் யாரு வெளியே போகணும் அப்படிங்கிறத லாட்டரி மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குலுக்கல் முறையில சீட் எழுதி போட்டு யார் பேர் வருது அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கும் அடுத்த 4வது வருஷத்துக்கும். அடுத்த 6வது வருஷத்துல இருந்து பேட்டர்னுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6வது வருஷத்துல இருந்து 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகி ஒரு குரூப் வெளில போச்சு. அதுக்கப்புறம் ஒரு குரூப் உள்ள வருது, மறுபடியும் அடுத்த 6 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் வந்து தானா போயிட்டு இருக்கு. அப்ப எட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ராஜ்யசபாக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க 6 வருஷத்துக்கு இருக்கலாம். உள்ள போயிட்டு அந்த 6 வருஷம் டேர்ம்ல நீங்க 3 எலெக்ஷன் வந்து பாத்திரலாம். இப்ப ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணாது. அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் ராஜ்யசபால. லோக்சபால கூட ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஆனா அவ்வளோ இதா இருக்காது. ஐ மீன் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்டேட்டா ரெப்ரசென்ட் ஆகி அங்க வந்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷனை ராஜ்யசபால பார்க்கலாம். மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்தை வந்து அதுல பார்க்கலாம். இப்போ ஒரு மாநிலத்தில இருந்து வரவங்க இப்ப நம்ம ராஜ்யசபா தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர்னா 18 பேர் போவாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் பொறுத்த மாதிரி, நம்மளோட பாப்புலேஷனை பொறுத்த மாதிரி. நம்ம பாப்புலேஷனுக்கு ஏத்தது 18 சீட். இருக்கல யூபிக்கு அதிக சீட் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா யூபி அதிக பாப்புலேஷனால ராஜ்யசபா சீட் யூபிக்கும் அதிகமா இருக்கும். வெரஸ் இன் யுஎஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அமெரிக்காவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அப்பர் ஹவுஸ் வந்து செனட்னு சொல்லுவாங்க. செனட். அங்க எப்படின்னா இருக்கக்கூடிய 50 ஸ்டேட், மொத்தம் அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்கு. செனட்டோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் இருக்கலாம். செனட்ல வந்து 100 மெம்பர்ஸ். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து 50. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 2 பேர் போவாங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, கரெக்டா 100 பேர் போவாங்க. அங்க ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் அங்கதான் கரெக்டா இருக்கு. நம்மளோட ராஜ்யசபாவும் ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன், மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் சொல்றோம். ஆனா நம்மளோட இது வந்து ஒழுங்கா யுஎஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கூற்று இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா யுஎஸ்ல ஸ்டேட் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டுக்கும் 2 பேர் அப்பதானே கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஸ்டேட்டை. ஆனா நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் மறுபடியும் பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் எம்பிஸ் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ராஜ்யசபா எம்பிஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம அப்பர் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அமெரிக்காவோட அப்பர் ஹவுஸ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக. இன்ஃபேக்ட் நம்ம யூகேவோட அப்பர் ஹவுஸ் எடுக்கவே வேணாம். அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வழியா அவங்க ஒரு ஹெரிடிட்டரியா அந்த லார்ட் ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த விதமான ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனும் பண்ண மாட்டாங்க. இப்ப ரெப்ரசன்டேஷன் பை யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். யூனியன் டெரிட்டரில இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட் அசம்பிளி ஐ மீன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நேர்முக தேர்தல் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு நம்ம யாரும் ஓட்டு போட மாட்டோம். சாதாரண குடிமக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸும் எம்பிஸும் தான் ஓட்டு போடுவாங்க. ராஜ்யசபால டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும்தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. டெல்லிக்கு 3 சீட்டும் புதுச்சேரிக்கு 1 சீட்டும் ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. லோக்சபால டெல்லிக்கு 7 சீட் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு லோக்சபாலையும் 1 சீட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பிரசிடென்ட்டோட பவரும் பார்த்தோம் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட்ல ஒரு முக்கியமான பவர் என்ன அப்படின்னா, ஜனாதிபதி ஒரு 12 பேர்த்த என்ன பண்ணலாம் அப்படின்னா நியமனம் பண்ணலாம். எதுக்கு? ராஜ்யசபாக்கு. 12 பேர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? லோக்சபால ஒருத்தர் கூட இல்ல. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட நியமனம் பண்ண முடியாது. ராஜ்யசபால 12 பேர்த்த பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்ணலாம். இந்த 12 பேரும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, ஆர்ட்ஸ்ல இருந்து, இப்ப ரீசென்ட்டா ஆர்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ட்ஸ் மீடியா ஃபீல்ட்ல இருந்து இசைஞானி இளையராஜா அவரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து சச்சின் 2013ல வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அஸ்ஸாம்ல இருந்து. ஸோ அவங்களும் மேரிகோம் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நாமினேட் ஆயிருக்காங்க. நிறைய லிட்ரேச்சர் பர்சன் கூட ஈவன் நாமினேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 6 ஃபீல்டு இருக்கு. கோஆபரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபீல்டு இருக்கு. இந்த 6 ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸப்ஷனல் குவாலிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்கள
பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். அகைன் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார், ஜனாதிபதி நியமனம் பண்ணுவார் அப்படின்னா ஜனாதிபதி தன்னிச்சையா இதெல்லாம் பண்ண போடலாம். 12 பேர்த்த இசைஞானி இளையராஜாவை ஜனாதிபதி நினைச்சு அவர் வந்து நாமினேட் பண்ணல. ஜனாதிபதி நாமினேட் பண்ணாலும் அவர் பின்னாடி இருக்கிற பிஎம் ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, மந்திரி சபை, இவங்க யாரை நிர்ணயிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து அவரும் நாமினேட் பண்ணியிருக்காரு. இதான் வந்து ராஜ்யசபாக்கு இருக்கக்கூடிய விஷயம். ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துட்டாங்க. எப்படி அதுக்கு 552 பேரை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுல 250 பேர் கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம 250 ஃபுல்லா யூஸ் பண்ணல. நம்ம அதுல இருந்து 238 மட்டும் வச்சுக்கிட்டோம். 12 வந்து நாமினேட்டர். இந்த 238லயும் நம்ம வந்து 229 தான் யூஸ் பண்றோம். ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கோம். மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலியா தான் இருக்கு. வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வருங்காலத்துல. எந்த விதமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 250 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சட்ட திருத்தம் பண்ணணும். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி பண்ணணும். 4 சீட் வந்து யூடிக்கு, அதுல 3 வந்து டெல்லிக்கும், 1 வந்து யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கும் கொடுத்துருக்காங்க. 12 வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம சட்டசபையில எலெக்டட் மெம்பர்ஸ், அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ராஜ்யசபாக்கு போகக்கூடியவங்க. நம்ம சட்டசபையில இருக்கக்கூடியவங்க, நம்ம எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த 235 எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 18 ராஜ்யசபா சீட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் இது வந்து ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே அந்த 18 பேரை நம்ம தேர்ந்தெடுப்போம். நம்ம ஸ்டேட்ல இருந்து 18 பேர் அனுப்புறோம் இல்லையா, அது வந்து பக்கத்து ஸ்டேட்டோ இல்ல சென்ட்ரலோ நமக்கு இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஆனா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு குறை என்ன அப்படின்னா சில சின்ன ஸ்டேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, சிக்கிம் மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் 1 சீட் 2 சீட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணாலும் அவங்களால அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியல. ஏன்னா டெமோக்ரஸி ஆஃப்டர் டெமோக்ரஸின்னு வரும்போது பெரும்பான்மை தானே பேசும். இப்ப பெரும்பான்மை பேசணும் அப்படிங்கும்போது சிக்கிம்க்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க அங்க என்னதான் பேச முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் மாதிரி ஸ்டேட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு 2 சீட் கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஃபூட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப யூனியன் டெரிட்டரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில இருந்து நடுவில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1965 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, 70வது அமெண்ட்மெண்ட். அதுல தான் வந்து பாண்டிச்சேரிக்கும் டெல்லிக்கும் சட்டசபை கொண்டு வருவாங்க. இப்போ சட்டசபை கொண்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனும் கொடுப்பாங்க. மற்ற யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் ரெப்ரஸன்டேஷன் இல்லை. இதுக்கு மட்டும் இந்த டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும் ஏன் ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க 2 மட்டும் சட்டசபை இருக்கு, மற்ற இடங்கள்லாம் சட்டசபை இல்லை. ஏன் மற்ற யூனியன் பிரதேசங்கள சட்டசபை கொண்டு வரல, ஏன் சண்டிகர்ல சட்டசபை கொண்டு வரல, அந்தமான்ல சட்டசபை கொண்டு வரல, லட்சத்தீப், டமான் அண்ட் டியூ இங்கெல்லாம் ஏன் சட்டசபை கொண்டு வரலாம், அங்கெல்லாம் பாப்புலேஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதனாலதான் அங்க சட்டசபை கொண்டு வர முடியல. அப்புறம் ஏன் அது இன்னும் யூனியன் பிரதேசமா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனா இருக்கலாம். மேபி அந்தமானையும் லட்சத்தீப்பையும் ஒரு ஸ்டேட் ஆக முடியாது. ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா. ஸோ இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை ஒரு ஸ்டேட் கையில கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். டெல்லியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கையில கொடுக்க முடியாத மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா டெல்லியில தான் இந்தியாவோட பார்லிமெண்ட் இருக்கு, இந்தியாவோட முக்கியமான கமிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஹெட் குவார்டரா இருக்கும்போது அது சென்டர் ரூல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆனா டெல்லியில அவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, பாண்டிச்சேரியிலும் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு. ஸோ அந்த பாப்புலேஷன் ரெப்ரசென்ட் ஆகாம இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காக அவங்க 2 பேத்துக்கும் சட்டசபை வைக்கிற பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் சட்ட திருத்தம் மூலியமா. ஸோ இதுதான் வந்து பார்லிமெண்ட்டை பத்தியும் பார்லிமெண்ட்ல கூடிய லோக்சபா ராஜ்யசபா பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டோம். அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் பார்லிமெண்ட்ல கூடிய லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.